வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் ஆடிக்கூழ் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோத்தப்பருத்தி அரிசியை எடுத்து 2 மணித்தியாலம் கழுவி தண்ணியில் ஊற போட்டுனாங்க. அதே பிறகு நாங்கள் ஒரு டவல் ஒன்றில் டிஷ்யூவில் போட்டுட்டு காய வச்சுட்டு அதுக்குள்ளே 3 இலக்காயம் சேர்த்து மாவாக எடுக்கிறோம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்க உறவுகளே, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முழு பாசி பயிர் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறோம். இது ஒரு 100 கிராமில் எடுத்துருக்கலாம். தேவையான அளவு எடுத்து போடுவோம். இது சின்ன சீரகமும் மிளகும் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறோம். இது பவுடர் ஆக்கிட்டு அப்புறம் எங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் போடணும். பரங்குறவுகளே, சீரகமும் மிளகும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் எடுத்துருக்கிறோம். வேணுமுன்னா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். அடிக்கூழ் செய்கிறதுக்கு தேங்காய் பால் தேவை. அப்போ நாங்கள் ஒரு தேங்காய் வேண்டி திருவி வச்சுக்கிறோம். பாருங்கள், பாதி தேங்காய் பூவாக திருவி பால் புளியறதுக்கு வச்சுக்கிறோம். மற்ற பாதி சொட்டு தோண்டி எடுக்கணும். பாருங்கள், நாங்கள் தேங்காய் பூவை ஒரு மிக்சியில் 2-3 சுற்றி போட்டு புளியிறோம். பாருங்கள், அதே இப்போ இது நாங்கள் முதல் பால் எடுத்துருக்கிறோம். இனி திரும்ப தண்ணி விட்டு பிடிச்சி 2ஆம் 3ஆம் பால் எடுத்தால் தண்ணி எடுக்கணும். மற்ற பாதி தேங்காயில் தேங்காய் சொட்டு தோண்டி கட் பண்ணி வச்சுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தேவையான அளவு சேர்த்துக்கொள்ளலாம். இது வறுத்த உளுத்தமா. நாங்கள் கடையில் உளுத்தமா வேண்டிய கோது நீக்கிற உளுத்தம் பருப்பு வேண்டி வறுத்து பவுடர் ஆக்குனாங்க. பரங்குறவுகளே, ஒரு பாத்திரம் ஒன்றுக்குள்ள எங்களோட தேவைக்கு அளவாக தண்ணி விட்டு சேர்த்துருக்குறோம். அப்புறம் பாலெல்லாம் சேர்க்குதானே கலக்கி. இப்போ முதல்ல நாங்கள் தண்ணி கொதிச்சு வர இதுக்குள்ள வறுத்து வச்சு இந்த பயிரை அவிய விடணும். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிக்க வர பயிரை சேர்ப்போம். பாருங்க உறவுகளே, தண்ணி கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள பயிரை சேர்த்து அவிக்கணும். ஒரு உள்ளங்கையை விட குறைவாக ஒரு கை கணியத்துக்கு எடுத்து போடுறோம். வறுத்த உளுத்தமா அரைக்கப் அளவில் எடுக்கிறோம். பாருங்க, வறுத்த உளுத்தமாக்கல கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தேக்கரண்டி அளவு அரிசிமா சேர்க்கிறோம். அரிசிமா வறுக்காத. இப்போ நாங்கள் திரிச்ச அரிசிமா. இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக. இப்போ உருண்டையில் உப்பு சுவரும் தானே. ஆமாம், உப்பு கொஞ்சம். உப்பு எல்லாரும் சேரும்படி விளாட்டிட்டு இந்த 3ஆம் பால் 2ஆம் பால் இருக்கல்ல, அதில் விட்டு குழைப்பேன். பரங்குறவுகளே, இந்த மாதிரி இடியப்பத்துக்கோ புட்டுக்கோ மாக்குழைக்குமா போல, ரொட்டிக்கோ மாக்குழைக்குமா போல் நாங்கள் குழைச்சி எடுத்து சின்ன சின்ன ஒரு பார்க்க விட சின்ன நேரம் இருக்கணும். நல்லா இருக்கும். சின்ன சின்ன அதான் நல்ல சின்ன விட்டணும். காண்பீங்க சைஸை பார்க்க. இந்த மாதிரி என்ன சின்ன சின்ன உருண்டையாக ஒட்டி எடுக்கணும். பயிரை அவிஞ்சிட்டுது. இது விட கறியை விடக்கூடாது. கறியக்கூடாது. பயிர் அப்படியே கூழுக்குள்ள கடிபடணும். கடிபடாதான் டேஸ்ட் வரும். இதுக்குள்ள போய் உருண்டியை சேர்ப்போம். சேர்த்துட்டு அதுக்கு அந்த அவியன்னா மாவை கரைக்க போகிறோம். இப்போ நாங்கள் அரிசி மாவையும் இந்த உளுத்த மாவையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை குழைக்கணும். வேண்டாம்டா. இந்த தண்ணியை குழைச்சி போட்டு இந்த பாலில் குழைச்சிட்டு விடுவோம். 3ஆம் பால் 2ஆம் பால் கரைச்சி பாருங்க. கப்பி பாலில் இப்போ இந்த மாவை கரைக்கிறோம். கரைச்சி எடுக்கணும். ஏற்கனவே எங்களை தேவைக்கு அளவான 1 கப் அரிசிமா எடுத்துனாங்க. அதில் 3ல் 1 மடங்கு உளுத்தமா எடுத்து சேர்த்து கரைக்கிறோம். பயரும் உளுத்தமா உருண்டையும் அவிஞ்சி வர இதே அதுக்குள்ளே நாங்கள் சேர்க்க வேணும். இப்படி கட்டிப்படாமல் இருக்கும். நாங்கள் முதலே கரைச்சி வச்சோம். நாங்கள் 2 வருஷத்துக்கு முதல் நாங்கள் எங்களோட வீட்டில் காய்ச்சின ஆடிப்புற பண்டை காய்ச்சின ஆடிக்கூழ் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். அதுக்கு பழங்கட்டி கூட்டான்னு போட்டோம். நாங்கள் இதுக்கு சர்க்கரை சேர்க்கிறோம். பாருங்க உறவுகளே, 1 கப் அரிசி மாவோட 3 மடங்கு உளுத்தமாம் சேர்த்து கரைச்சி வச்சிருந்தோம். அதை இதுக்கு சேர்ப்போம். கிளறி கொண்டு இருக்கோம். அடி பிடிக்காம. ரைட்டா.
மாவு வந்து கீழே பிடிக்க மாட்டேங்க அது. ஓ பாருங்க உறவுகளே, மாவு வந்து சீக்கிரம் அடியில் அடிப்பிடிச்சிடும். அதுக்காண்டி தொடர்ந்து நாங்கள் அப்படியே கிளறிக்கொண்டே இருப்போம். பாருங்க உறவுகளே, அப்படியே கிண்டிக்கொண்டே இருப்போம். கிண்டும்போது அந்த உருண்டையை கரைக்காமல் அது கரையாது என்ன. கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்க்கலாம். சுடுதண்ணி சேர்க்கலாம். தனிமையாக கூழ் மாதிரி தானே வரணும், களிமையாக இல்லை தானே. இப்போ நாங்கள் முதல் பாலை சேர்க்கிறோம். வழங்குறவங்களே அந்த உருண்டை கரையாமல் திளாவி கொண்டே இருக்கணும். கொஞ்சம் அமர்த்தி திளாவினா கரைஞ்சிடும். இப்போ நாங்கள் இதுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 2 வருஷத்துக்கு முதல் ஆடிக்கோள் வீடியோ ஒன்று எங்களோட சேனலில் போட்டுருக்கலாம். அது வந்து பனங்கடை குட்டானில் போட்டு செய்தாங்க. இது வந்து சர்க்கரை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்ன்றக்காண்டி சர்க்கரையை போட்டு செய்திருக்கிறோம். முதல் அந்த வீடியோ போட்டுருக்கிறோம் எங்கள் யூடியூப் சேனலில். அதையும் பாருங்கோ. இது இந்த முறை கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும்ன்றக்காண்டி சர்க்கரை தூள் சேர்த்துருக்கிறோம். இது இருந்தால் டாக்டர் செய்துக்கலாம். சர்க்கரை தூள் எப்பயுமே வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். மறுபடியாக இது ஈஸியான முறை. அதுக்காண்டி தான் இந்த முறை சர்க்கரை தூள் சேர்த்துருக்கிறோம். பனங்கடை குட்டான் வந்து கூடுதலாக எல்லா இடமும் கிடைக்க மட்டும் இல்லை. இதெல்லாம் 3 கரண்டி போட்டுக்கிறேன். என்ன தேவையான அளவு சேர்த்துக்கிறீங்க. உப்பு போடுங்க சந்திரா. எப்பயுமே ஒரு 60 அளவு உப்பு சேர்க்கணும். இப்போ வந்து நாங்கள் மிளகு சீரகத்தூள் சேர்க்கிறோம். ஒரு தேக்கரண்டி வறுத்து திரிச்சது உப்படுத்தாங்க. இப்போ நாங்கள் வந்து ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்க்கிறோம். தேங்காய் சட்டு இதுக்குள்ள வந்து சின்னன்னா வெட்டி வச்சிருந்த தேங்காய் சட்டு சேர்க்கிறோம். பாதி தேங்காய் எடுத்துனாங்கன்னா பாதி தேங்காயும் போட இல்லை. என்றால் நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இல்லை என்றால் சேர்த்து சாப்பிடலாம். கடிச்சு சாப்பிடலாம். அதுதான் பரங்குறவுகளே, நாளைக்கு ஆடிப்பிறப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்களை செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செய்து பாருங்க. சுடுதண்ணி கொஞ்சமாக சேர்க்கிறோம். தேவைப்பட்டா தான். இது கொஞ்சம் இருகிறமாக இருந்தால் தான் அது இது, மற்றபடி தேவையில்லை. மிளகு சீரகத்தூள் போடால் தான் அந்த வாசனை வாங்கதா என்ன நல்ல வாசனை வருது. எல்லாம் கொதிச்சு வந்து கூழ் ரெடியாகி வரைக்குள்ள உப்பெல்லாம் இனிப்பு காணமாண்டு இருந்தாங்க பார்ப்பீங்களா? ஓகே ஓகே, எல்லாமே ஓகே. இனிப்பு நல்லா இருக்கு, சொல்லிடுது. கூழ் நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு. மிளகு சீரகத்தூள் கொஞ்சம் போடவா? மிளகு சீரகத்தூள் காணும், அந்த ஃப்ளேவர் நல்லா வருது. நாங்கள் வந்து எப்போவுமே மாவு வந்து கீழே பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டிக்கிண்டே இருக்கணும். அப்போ தான் கீழே வந்து அடி பிடிக்காது. பாருங்கள், இப்போ ரெடி ஆகிட்டுது எல்லாமே. இப்போ நாங்கள் வைக்க போகிறோம். ஓகேயா? நாங்கள் அடுப்பு பண்ண விடுவோம். எனக்கு அந்த உளுத்தமல்ல பிடிச்ச உருண்டை, தேங்காய் சொட்டு, பயிர் எல்லாம் கூழோடு சேர்த்து சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். பாருங்குறவுகளே, எங்களோட ஆடுக்கூழ் பாருங்க, அந்த உளுத்தமா உருண்டை அப்படியே கரையாமல் இருக்குது. அதோட பயிர் எல்லாம் சேர்த்து பாருங்குறவுகளே, நாளைக்கு ஆடிப்பிறப்பு. நாங்கள் இன்றைக்கு ஆடிக்கூழ் காய்ச்சி குடிக்கிறோம். இந்த வீடியோ வந்து உறவுகளுக்கு போடணுன்றதுக்காக இன்றைக்கு ஒரு நாள் ஏர்லியாக காய்ச்சிட்டோம். நாளைக்கு வேணுமெண்டா கொழுக்கட்டை சொல்லலாம், கொஞ்சம் ஆடி கொழுக்கட்டை சூப்பராக சொல்கிறேன். உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எங்களை செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நாளைக்கு கண்டிப்பாக செய்யுங்க. இன்றைக்கு எங்களை வீடியோ பாருங்கள், நாளைக்கு இந்த முறையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சுவை என்பது அளவற்றது. நன்றி, வணக்கம்.